ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் நம்ம தமிழ் ஒரு பக்கம் +2 புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட சீக்கிரமாக முடிச்சிடுவோம். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் சிலபஸ் வைஸாக. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸாக நம்ம ஜிகே 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது டெய்லி பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இது லாஸ்ட்டு 10 கொஸ்டினோட ஃபஸ்ட் கொஸ்டினுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதை திருப்பி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஏன்னா கூட்டுரை கவனி கொடுத்துருந்தோம். இதில் பிரெயின் உப்பு அப்படின்றத சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருந்தோங்க. இது தவறு. ஓகேங்களா? ஏன்னா என்ன வரணும் அப்படின்னா சோடியம் குளோரைடு வந்திருக்கணும். ஓகேங்களா? சாதாரண உப்பு, அதுதான் பிரெயின் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சோடியம் குளோரைடு NaCl வரணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் கூற்று இங்கே தவறாக இருக்குது. ஸோ நான் கீ ஆன்சர் சொல்கிறப்போ மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்கே வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமானால் பயன்படுத்தும் மெக்னீசியம் ஃபார்மும் கரெக்டாக தான். எறும்பு கடிக்கும் மருந்தா கேலமைன். ஸோ கேலமைன் என்னன்னு கேட்டிருந்தேன், துத்தநாக கார்பனேட். ஓகேங்களா? ஸோ ஜிங்க் கார்பனேட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், துத்தநாக கார்பனேட்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கேலமைன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ பொட்டாஸ் படிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரட்டை உப்பு. இது கரெக்ட் தான். ஸோ இங்கே சோடியம் குளோரைடுன்னு வந்திருக்கணும். அப்போ பிரெயின் உப்பு அப்படின்றது NaCl சோடியம் குளோரைடு அங்கே ராங்காக சொல்லப்பட்டது. ஓகேங்களா? அது கரெக்ஷன் தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி ஞாபகம் வச்சுங்க. சோடியம் குளோரைடு வரணும், பிரெயின் உப்புனா. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 2, 3, 4 சரி பி வந்திருக்கணும். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த 10 கொஸ்டினுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? சரி, கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கொஸ்டின் பார்க்குறப்ப நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அட்டன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஜிகே எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ சயின்ஸ் தாங்க. சயின்ஸை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி ஆசிட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஆசிட் பேஸில் சால்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சலவை சோடா. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ கடின நீரை மென்னீராக்க பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா சலவை சோடா தாங்க. ஓகேங்களா? ஸோ Na2CO3 சலவை சோடாவோட வேதிவாய்ப்பாடுனதுங்க. Na2CO3 Na2CO3 அப்படின்றத பார்த்தீங்கன்னா சலவை சோடா. ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம், சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பேரில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷனில் அவங்க என்ன பண்ணலாம், சலவை சோடான்னு வைக்கலாம், அப்படின்னா Na2CO3ன்னு வைக்கலாம், அப்படின்னா சோடியம் கார்பனேட்னு வைக்கலாம். ஓகேங்களா? அப்போ சோடியம் கார்பனேட். ஓகேங்களா? அடுத்து தீயணைப்பான் மற்றும் கேக்கு. ஆமாங்க, தீயணைப்பான்களையும் கேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகிறதுக்கும் அந்த கேக்கெல்லாம் பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா எதுங்க, இந்த சமையல் சோடா, அதாவது NaHCO3. சமையல் சோடாவோட வேதிவாய்ப்படுனதுங்க NaHCO3. ஓகேங்களா? இது சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா? சென்ட்ரல் H வந்தால் அது பைகார்பனேட், இது சோடியம் கார்பனேட். ஓகேங்களா? சோடியம் பைகார்பனேட்டோட இன்னொரு பேர் தான் சமையல் சோடா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டார்டாரிக் ஆசிட் அடிப்படை பொருளாக இருக்கும். ஸோ அந்த பிரெட் ஸ்மூத்னஸ் இதுதான் காரணம். இதை பயன்படுத்துகிறப்ப தான் இந்த இட்லியில் என்ன ஆகுதுங்க, ரொம்ப ஸ்மூத்தாக வருது. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. குடிநீரில் பாக்டீரியாக்களை அழிக்க கால்சியம் ஆக்சிக்ளோரைடு பயன்படுகிறது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான், அதாவது சலவை தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. சலவை தூள். ஓகேங்களா? ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இது தாங்க ப்ளீச்சிங் பவுடர். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சலவை தூள் இதுதான் என்ன பண்ணப்படுது, குடிநீரில் இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படக்கூடியதாக இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து முறிந்த எலும்புகளை ஒட்ட. ஸோ முறிஞ்சு போன எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஓகேங்களா? ஸோ நீர் ஏறிய கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெமிஹைட்ரேட் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுத்துங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாரிசாந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் நம்ம பாரிசாந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுறது. ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஸோ யாருன்னா டின்ற ஆப்ஷன் வரும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க. ஸோ கடின நீரை மென்னீராக்க சலவை சோடா, தீயணைப்பான் மற்றும் சமையல் சோடா, பாக்டீரியாக்களை அழிக்க கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுறது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஓகேங்களா? அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி கேஸ், இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். பருத்தி மற்றும் லெனின் துணிகளை வெளுக்க பயன்படக்கூடியது எது? ஓகேங்களா? ஸோ இந்த 4 தாங்க ஒன்று பயன்பட போகுது. பருத்தி மற்றும் லெனின் துணிகளை வெளுக்க பயன்படுவது எது? ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு இருக்கல கைஸ். ஸோ சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? சரி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா
ஸோ லாஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமான மெகாவாட் மின்சாரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் உலகிலேயே அதிக அளவு சூரிய மின் உற்பத்தி நிலையம் மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீர், அதாவது வாட்டருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, சூரிய பிளேட் வச்சு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான் இந்த மத்திய பிரதேசத்தில் நடக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால் ஞாபகம் வச்சு. இது வந்து வாட்டருக்கு மேலே நீர் மின் சூரிய ஒளி மின் உற்பத்தி. ஓகேங்களா. ஸோ தண்ணிக்கு மேலே அந்த சூரிய பிளேட்டுகளை வச்சு தயாரிக்கக்கூடிய இடம் தான் மத்திய பிரதேசத்தில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வித்தியாசம் இருக்குது, அதனால் நான் வச்சு. ஓகே, அடுத்த நம்ம இன்றைக்கான வீடியோஸில் பார்க்கலாம். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக, தமிழக அரசோட புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் நியமனம். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆமாம், ராமன் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காரு, நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னே இருந்த சண்முக சுந்தரம் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட இதை வந்து ராஜினாமா செஞ்சுட்டார். ராஜினாமா செஞ்சதால் அவருக்கு அப்புறம் PS ராமன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காரு, இந்த இடத்த வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் ஆகும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2023 28 இந்த திட்டம் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகையான தொழில்கள் செய்வதற்கான அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தை அளித்து அவங்களுக்கு மானியத்தின் அளவில் வந்து பொருட்களை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அந்த தொழில்களை மேம்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதை யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் முதல்ல வந்து செயல்படுத்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து திருப்பூர் குமரன் நினைவு தினம் ஜனவரி 11. ஆமாங்க, இது கரெக்டு தாங்க. ஓகேங்களா. திருப்பூர் குமரன் நினைவு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 தான். ஸோ கொடிகாத்த குமரன் சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. அது ஜனவரி 11 அன்றைக்கி தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். இதுவும் கரெக்டு தான். சர்வதேச காத்தாடி திருவிழா மத்திய பிரதேசத்தில் நடைபெற உள்ளது. தவறுங்க. ஏன்பா, ஏன்னா மத்திய பிரதேசத்தில் நடைபெற போகிறதுல எங்கே இருக்க போகுது, குஜராத். ஓகேங்களா. ஸோ சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கே நடக்க போகுதுன்னா குஜராத்தில் தான் வந்து நடக்க போகுது. அப்போ குஜராத்னு வந்திருக்கணும், இங்கே டி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ தமிழக அரசோட புதிய தலைமை வழக்கறிஞர் PS ராமன். மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர். திருப்பூர் குமரனோட நினைவு தினம் ஜனவரி 11. சர்வதேச காத்தாடி திருவிழா குஜராத்தில் நடக்குது. ஓகேங்க, சரிங்க. இப்போங்க நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி நிலநடுக்கம் பார்த்தோம். நிலநடுக்கத்தில் வந்து பார்த்தோன்னா மேற்புற அலைகள் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, உட்புற அலைகள் மேற்பரப்பு அலைகள்னு. அதில் உட்புற அலைகளில் P அலைகள் S அலைகள் வரும். அதில் P அலைகளை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் அலைகள் அழைக்கப்படக்கூடிய S அலைகள். ஓகேங்களா. ஸோ அதாவது P அலைகள் வந்து முதன்மை அலைகள், அழுத்த அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டது, அழைக்கப்பட்டது. இது வந்து இரண்டாம் அலைகள் அல்லது முறிவு அலைகள். இதுக்கு இன்னொரு பேர் நாங்கள் P அலைகளுக்கு வந்து இன்னொரு பேர் முறிவு அலைகள், அப்படி S அலைகளுக்கு இன்னொரு பேர் முறிவு அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதன்மை அலையை விட சற்று மெதுவாக செல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ நேரம் ஆன்சர் போட்டுருப்பீங்க நீங்கள், நம்ம பார்த்தலாம் பாருங்கள். இவை முதன்மை அலையை விட சற்று மெதுவாக செல்லக்கூடியது. ஆமாங்க, முதன்மை அலைன்னு எதுங்க, P அலைகள் தான் முதன்மை அலை. S அலைகள் வந்து அதை விட கொஞ்சம் மெதுவாக போகக்கூடியது. கரெக்டு தான். புவி மேலோட்டில் நொடிக்கு 3.5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஆமாங்க. ஸோ S அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லும். ஆனால் P அலைகள் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு பார்த்துருக்கோம், 6 கிலோமீட்டர் வேகத்தில் P அலைகள் செல்லும். S அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லும். S அலைகள் பக்கவாட்டிலும் அலைகளின் இயக்கத்திற்கு செங்குத்தாகவும் தள்ளுகிறது. ஆமாங்க, P அலைகள் என்ன பண்ணணும் பார்த்தோம், முன்னும் பின்னும் வந்து அந்த பொருட்களை நகர்த்திட்டு போகணும்னு பார்த்தோம். ஆனால் S அலைகளை பொறுத்தவரை என்ன பண்ணுமா, பக்கவாட்டிலையும் அலைகளோட இயக்கத்திற்கு செங்குத்தாக தான் அந்த பொருட்களை என்ன பண்ணும், அப்படியே மேலே கீழே தூக்கி போடக்கூடியதாக வந்து இருக்கக்கூடிய அலைகள் தான் S அலைகள். இவை திட திரவ நிலையில் உள்ள பொருட்களின் வழியே மட்டும் செல்கிறது. தவறுங்க. ஏன்பா, ஏன்னா திடநிலையில் உள்ள பொருட்களில் மட்டும் வழியாக மட்டும்தான் இந்த S அலைகள் வந்து செல்லும். எந்த பொருட்கள் திடநிலையில் உள்ள பொருட்கள் வழியாக மட்டும்தான் இந்த S அலைகள் வந்து செல்லக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது, மீதி எல்லாமே கரெக்ட் தான். இது P அலைகளோட சற்று மெதுவான அலைகள், புவி மேலோட்டில் 3.5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். S அலைகள் வந்து பக்கவாட்டில் அலைகள் இயக்கத்திற்கு செங்குத்தாக தள்ளுது. திடநிலையில் உள்ள பொருட்கள் வழியாக மட்டும்தான் வந்து இது செல்லக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி முத்ராட்சம். ஓகேங்களா. அதாவது குப்தஸ். ஸோ குப்தாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. குப்தாஸை பொறுத்தவரை நம்ம 6th புக்கை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதோட தொடர்ச்சி நம்ம 11th புக்குக்கு போயிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 11th புக்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்ராராட்சம் அப்படின்ற அந்த நூலை பற்றின அந்த தகவல்கள் தான். ஓகேங்களா. ஸோ விசாகதத்தரால் எழுதப்பட்டது. ஆமாங்க. ஸோ விசாகதத்தரால் எழுதப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்ராராட்சம் அப்படின்ற நூல். ஃபஸ்ட் ஒன் கூற்று கவனித்தான், கரெக்டு தான். அடுத்து குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கண நூல் ஆகும். தவறுங்க. ஏன்பா, ஏன்னா குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்றது தவறு தான். ஆனால் இது இலக்கண நூல் அல்ல. என்ன நூலுங்க, நாடக நூல். ஓகேங்களா. அப்போ குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்ராராட்சம்.
ஓகேங்களா. அப்போ விசாகதத்தரால் எழுதப்பட்டது கரெக்டு தான். குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா ராட்சம். மகத அரியணையில் சந்திரகுப்தர் அமர்ந்ததை பற்றியது. ஆமாங்க, மகத அரியணையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரகுப்தர் எப்படி அமர்ந்தார் அந்த தகவலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா ராட்சம் அப்படின்ற நாடக நூல். சந்திரகுப்தருக்கு எதிரான படையெடுப்பை தடுக்க கௌடில்யர் தீட்டிய யுக்திகளை கொண்டது. ஆமாங்க, சந்திரகுப்தரோட அந்த தலைமை ஆலோசகராக இருந்தவர் தான் சாணக்கியர் அப்படின்னு சொல்லப்பட்ட கௌடில்யர். ஓகேங்களா. அவர் வந்து அந்த எதிர்ப்புகளை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்காக சில யுத்தியில் வந்து கையாண்டிருப்பார். அந்த யுத்திகளை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து இந்த விசாகதத்தரால் எழுதப்பட்ட முத்ரா ராட்சம். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்போ 2 மட்டும் தான் இங்கே தவறாக இருக்குது. 1 3 4 சரின்றதுனால அப்போ சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சிலாம் யாரெல்லாம் கெஸ் பண்ணிங்களோ அவங்களாம் இன்னும் ஷார்ப்பாக படிச்சிருக்கீங்க ஹிஸ்ட்ரியை. ஓகேங்களா. அப்போ குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல்னு வந்திருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தா இணை எது. ஸோ விதிகள், நம்ம விதிகள் தாங்க பார்த்துட்ருக்கோம். கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையிலும் விதிகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிற விதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், விதி 123 குடியரசுத் தலைவரின் அவசரம் சட்டம் இயற்றும் அதிகாரம். ஓகேங்களா. ஆமாங்க. ஸோ 123 குடியரசுத் தலைவரோட அவசரமாக சட்டம் இயற்றும் அதிகாரம். ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 கூட குடியரசுத் தலைவர் சட்டம் ஏற்றுவார், அவசர சட்டம் ஏற்றுவார். மறக்காது. 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவார், சட்டம் ஏற்றுவார். அப்போ விதி 323 சட்டம் ஏற்றும் அதிகாரம். விதி 143 குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்டல். விதி 143 வந்து பார்த்தீங்கன்னா 143 அப்படின்னு சொல்லுவாங்க, 143 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை கேட்கறது. ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும், உச்சநீதிமன்றத்தோட அந்த ஆலோசனை கேட்கக்கூடியவராக இருப்பார். ஓகேங்களா. அப்போ 143. அடுத்து விதி 148 இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்கு தலைவர் அதிகாரி. ஆமாங்க. ஸோ நம்ம 148 எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காய்வு தலைவர் பற்றி சிஏஜியை பற்றி தாங்க சொல்லுது. ஓகேங்களா. ஸோ சிஏஜினா உங்களுக்கு தெரியும், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஜி. அவர் பதவியை பற்றிய தான் 148. விதி 149 அப்படின்றது சிஏஜியின் தணிக்கை அறிக்கை. தவறுங்க. ஏங்க, ஏன்னா 149 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜியின் பணிகள் மற்றும் அதிகாரங்களை கூறக்கூடியது. சிஏஜியோட பணிகள் என்ன, அவங்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா 149. ஸோ 151 அப்படின்றது தான் அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட். ஸோ சிஏஜியோட ஆடிட் ரிப்போர்ட் பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா 151 151. ஓகேங்களா. அப்போ 151 வந்திருக்கணும், அதான் அங்கே தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான தவறாக இருக்குதுங்க, டி தான் வந்து இதுக்கு தவறாக இருக்குது. ஸோ 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டமேற்றும் அதிகாரம், 143 குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை கேட்டல், 148 சிஏஜி பதவி, 149 சிஏஜியோட பணிகள் மற்றும் அவரோட அதிகாரங்கள், 151 தான் சிஏஜியின் தணிக்கை அறிக்கை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ முதலாம் 5 ஆண்டு திட்டம் பார்த்தோம். முதலாம் 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தா 1951 56 வரலும் எரர் டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 3.6 வளர்ச்சி எட்டிருக்குன்னு பார்த்தோம். 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தா பிசி மெக்லினோவிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. தொழில் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக கொடுத்துருப்பாங்க. 4.1 வெற்றி பெற்றிருக்கும். 3வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது காட்கேல் திட்டம்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்திய சீன பொருளால் பாதிக்கப்பட்டு வளர்ச்சி அடையாமல் போயிருக்கும். அப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலம் விட்டுருப்பாங்க. 1969 டு 66 டு 69 3 ஓராண்டு திட்டங்களாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் 4வது 5 ஆண்டு திட்டம் 69 டு 74 நடந்திருக்கும். லாஸ்ட் வேலை நம்ம பார்த்தோம். ஸோ 5.7 நிர்ணயிச்சிருப்பாங்க. ஆனால் 3.3 தான் தோல்வி அடைஞ்சிட்ருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது 5 ஆண்டு திட்டம். 5ஆம் 5 ஆண்டு திட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 1974 டு 79 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ 1974 1979 வரலும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 5ஆம் 5 ஆண்டு திட்டம். கரெக்டு தான். வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமையுடன் 4.4 வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. தவறுங்க. ஏன்பா? ஆமாம், வேளாண் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வறுமை ஒழிக்கலாம் அதில் பேசுனாங்க, எல்லாமே கரெக்டு தாங்க. ஆனால் 4.4 அவங்க வந்து நிர்ணயித்தாங்க. அது எவ்வளோ வெற்றி அடைஞ்சதுனா 4.8% அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. அப்போ நிர்ணயிச்ச இலக்கு தான் வந்து பார்த்தோன்னா 4.4 வெற்றி அடைஞ்சது 4.8 வரணும். ஓகேங்களா. அப்போ 2வது கூற்று இங்கே தவறாக இருக்குது. இதன் முன்வரைவை டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. 5ஆம் ஆண்டு திட்டத்தோட முன்வரைவை வந்து பார்த்தோன்னா டிபி தார் தான் வந்து தயாரிச்சிருப்பார். இது கரெக்டு தான். இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. ஆமாங்க, திட்டம் முடியத்துக்கான ஓராண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இத்திட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கைவிட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா மொரார்ஜி தேசாய் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 5 ஆண்டு திட்டத்தை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுயல் திட்டமாக 2 ஆண்டுகள் போட்டிருப்பாங்க. 78 79 என்பது வந்து பார்த்தீங்கன்னா சுயல் திட்டமாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே எது தவறாக இருந்தது, இது 4.8ன்னு வந்திருக்கணும். அப்போ 1 3 4 சரின்றதுனால சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1974 டு 79 இது 4.8 வளர்ச்சியோட வெற்றி பெற்றிருக்கும். இதன் முடிவு முன்வரைவை வந்து வெளியிட்டவர் டிபி தார். 1978 இது என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சு வச்சிடுறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம். ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே டாபிக் வைஸாக தான் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துடன் தொடர்பற்றது பாருங்கள். 1999 அதுக்கு முன்னே நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1919 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ மாண்டேகி சமஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்திருக்கும். அதை தொடர்ச்சி ரவுலட் சட்டம் பார்த்துருக்கோம். ரவுலட் சட்டமும் 1919 தான் வந்திருக்கும். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். அதனை தொடர்ச்சி அண்டர் கமிட்டி பார்த்தோம். அதே 1919 கிலாபத் இயக்கமும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ கிலாபத் இயக்கத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவரேஸ் உடன்படிக்கைப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த கலிபா பாதியை பறிச்சிடுவாங்க. இதனால் முஸ்லீம்களுக்கு என்ன ஆகும், ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கான ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கிலாபத் இயக்கத்தை வந்து பம்பாயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது ஒத்தியாமை இயக்கம். ஸோ ஒத்தியாமை இயக்கத்துடன் தொடர்பற்றது இது. பாருங்கள், திலகர் தலைமை தாங்கிய நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தவறுங்க. ஏவே தவறுன்ட்டா? ஆமாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மாண்டேக் எல்லாமே இப்போ 1919 நடந்ததால் மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து இருந்திருக்குங்க. ஓகேங்களா, ஸோ காந்தி ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக இதுவாக ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா திலகர் வந்து 1920 இறந்ததுக்கப்புறம் காந்தி வந்து ஐஎன்சிக்கு முழுசாக என்ன பண்ணியிருப்பார், ஐஎன்சியில் வந்து பொறுப்பேற்க ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, அப்போது திலகர் வந்து அப்போ இல்லைங்க. அப்போ யார் இதனோட தலைமையை தாங்கியிருப்பாங்கன்னா சேலம் விஜயராகவாச்சாரி. ஓகேங்களா, ஸோ நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குற யாருன்னா சேலம் விஜயராகவாச்சாரி தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அந்த நாக்பூர் மாநாட்டில் தான் இந்த ஒத்தியாமை இயக்கத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏற்றுக்கின்னு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஏதாங்க தவறாக இருக்குது. இதனால் மீதி நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த ஒத்தியாமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 படிநிலை நடந்திருக்குங்க. முதல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்கள் மற்றும் விருதுகள் புறக்கணிப்பு. அதாவது ஆங்கில அரசு கொடுத்துக்கிற அந்த பட்டங்கள் விருதுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்பி ஆங்கில அரசுக்கு கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. இது முதல் நிலை. இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம், பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள் புறக்கணிப்பு. ஆமாங்க, ஸோ என்ன பண்ணோம், பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. முழுக்க வேலை நிறுத்தத்தை கொண்டு வராங்க. மூன்றாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா வரிகோடா இயக்கம். ஸோ இதுக்குமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரியை கட்ட மாட்டோம், வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 3 நிலைகள் தான் வந்து ஒத்தியாமைக்கு நடைபெற்றது. கரெக்ட் தான். ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும், சேலம் விஜயராகவாச்சாரின்னு வந்திருக்கணும். அப்போ ஏதாங்க தவறாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க பார்த்து யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பேச்சுக்கலை, நாடகக்கலை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மக்களாட்சியோட வந்து தூண்கள். மக்களாட்சி மொத்தம் 4 தூண்கள் இருக்குது. இந்த 4 தூண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களாட்சியை வந்து திறம்பட நடத்துறதுக்கு மிக முக்கிய இதுவாக இருக்குங்க. ஓகேங்களா, சமூகத்தில் ஏற்படுற அந்த குற்றங்களை எடுத்து காட்டுறதுக்கும் அதுக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கும் 4 தூண்கள் மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன தூண்கள் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். சமூகத்தோட 4 தூண்கள், மக்களாட்சி சமூகத்தோட 4 தூண்களில் முதல் தூண். ஓகேங்களா, ஆன்சர் தெரிஞ்சு நேரம் போட்டுட்ருப்பீங்க. ஸோ முதல் தூண் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு நிர்வாகம் தான். ஓகேங்களா, ஸோ அரசு நிர்வாகம் தான் முதல் தூண். அப்போ வந்து 4. இரண்டாவது தூண், மக்களாட்சியோட இரண்டாவது தூணாக கருதப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமும் சட்டமன்றமும். ஓகேங்களா, ஸோ பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றம். அப்போ 3. மூன்றாவது தூண், மக்களாட்சியோட 3வது தூணாக கருதப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமன்றம். ஓகேங்களா, ஸோ நீதிமன்றம் தான் 3வது தூணாக கருதப்படுது. அப்போ 1. 4வது தூண், மக்களாட்சியோட முக்கியமான 4வது தூணாக கருதப்படுறது ஊடகம். ஓகேங்களா, அப்போ 2. அப்போ 4, 3, 1 எங்கே இருக்கு பாருங்க, டியில் இருக்கு பாருங்க. அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ முதல் தூண் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகம், 2வது தூண் பாராளுமன்றம் சட்டமன்றம், 3வது தூண் நீதிமன்றம், 4வது தூண் ஊடகம். அடுத்து பாருங்கள், தேவதாசி ஒழிப்பிற்கு சட்ட மசோதா கொண்டு வந்தவர் யார்? யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்தவரை நம்ம சமூக சீர்திருத்த இயக்கங்கள் முடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் கிட்டத்தட்ட நம்ம முடிக்கிற தருவாயில் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது தேவதாசி ஒழிப்பிற்கு சட்ட மசோதா கொண்டு வந்தவர். ஓகேங்களா, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார். யாருங்க? ஸோ முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் சட்டமன்றத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1930 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி மொழியை ஒழிக்கிறதுக்கு வந்து ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இது கிடப்பிலேருந்து அதுக்கப்புறம் தான் சட்டமாக மாறி இருக்கும். ஆனால் சட்ட மசோதா கொண்டு வந்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். ஓகேங்களா, ஸோ 1930. ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நாற்கரம் ஒன்றின் 4 கோணங்களின் விகிதம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்ருக்கோம். நாற்கரம் ஒன்றின் 4 கோணங்களின் விகிதம் 1/2:1/3:1/4:1/6 எனில் இதில் பெரிய கோணத்தின் மதிப்பு யாது? ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரிய கோணத்தோட மதிப்பு யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு 4 கோணங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல இந்தமாதிரி 1/2 வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மீசிமா எடுக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கீழே நம்பருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், மீசிமா எடுக்கலாம் பாருங்கள். 2, 3, 4, 6ங்க. ஓகேங்களா, முதல்ல 2ஆலே போடலாமா? 1, 2, 3 அப்படியே இறக்கலாம். 2, 2, 4, 3, 2, 6. இப்போ மறுபடியும் 3ஆல் போடலாமா? 3ஆல் போட்டால் 1,
மறுபடியும் 1 இது 2 இது 1 ஓகேங்களா. இந்த 2 மறுபடியும் ஒரு 2 3 பார்த்தா அப்படியே பிரிக்கலாம் நம்ம. 2 3 6 6 2 12. அப்போ நம்ம மீசி மற்ற என்ன வந்திருக்கு 12 வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த 12 நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் 1/2 இன்ட்டு 12 இஸ்ட்டு 1/3 இன்ட்டு 12 இஸ்ட்டு 1/4 இன்ட்டு 12 இஸ்ட்டு 1/6 இன்ட்டு 12 இப்படி போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 2 12 அடித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒரு 6 ஒரு 6 6 அப்போ 6 இஸ்ட்டு 3 12 அடித்தா 4 கிடைக்கும் 4 12 அப்போ 4 அப்போது 4 அடித்தா 3 கிடைக்கும் அப்போ அடுத்து 3 6 அடித்தா 2 கிடைக்கும் அப்போ 2. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சிங்க ஒரே வேல்யூவாக கிடச்சி 6 6 4 3 2 நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தட் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ எப்படி பண்ணலாம் அப்போது 6 4 3 2 தான் 6 4 3 2 நம்மளுக்கு கிடச்சிக்கிறது. நம்ம மொத்தத்துக்கு கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வருது பாருங்கள் 6 4 10 13 15 ஓகேங்களா. ஸோ 15 நம்மளுக்கு வந்துச்சுங்க. ஸோ நாற்கணத்தோட அந்த 4 கோணங்களோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா 360 ஓகேங்களா. அப்போ நம்ம 15 360 அடித்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோவா இருக்கும் 24 ஓகேங்களா. அப்போ ஒரு வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிச்சு 24ன்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஒரு வேல்யூ 24ன்னு நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க ஓகேங்களா. அப்போ ஒரு மதிப்பு 24னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க பெரிய கோணத்தின் மதிப்பு எதுன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய கோணத்தின் மதிப்புனா 6 ஏன்னா இருக்கத்துலேயே 6:4 4:3 2 6 தான் பெருசு. அப்போ 6 × 24 6 நாள் 24 மீதி 2 2 6 12 14 அப்போ 144 அப்படின்றது தான் ஆன்சர். எங்கே இருக்கு பாருங்கள் சீல் இருக்குது பாருங்கள் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல அதை மீசமாக எடுத்து அதை பெருக்கி ஒரு வேல்யூவாக கொண்டு வந்து எப்பயும் ஃபாலோ பண்ணுறோம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அது கழிச்சிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு கொஸ்டின் டைப் பண்ணி அதுக்கு வீடியோ ரெஃபர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.